Hello friends, welcome back to my channel. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு என்னோட 11 month பேபியோட full day food routine தான் பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியான ரெசிபீஸ் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க லாஸ்ட் வரைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் subscribe பண்ணிக்கோங்க. இதே மாதிரி என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் ஈஸியான சிம்பிளான டைம் சேவியர் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்துட்டு ரைஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கஞ்சி தான் செய்ய போறேன். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 1/4 கப் வந்து ரைஸ் எடுத்துர்க்கேன். இப்போ வந்து இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டா வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வெயிலுக்கு வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டு கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஃப்ரை பண்றதுனால. இந்த அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாத்தீங்களா இந்த கலர்ல வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்தாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ ஆற வச்சுட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே கூட நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். நான் வந்து என்னோட பேபிக்கு 11 month ஆகுறதுனால நான் வந்து அப்படியே வந்து வேக வச்சு மேஷ் பண்ணி கொடுக்குறேன். இப்போ இது வந்து நம்ம ஒரு கடாயில வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரைஸ் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மந்த்ல இருந்து நம்ம பேபிஸ்க்கு வந்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம ஒரு டெய்லி வந்து கஞ்சி கூட செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி 10 month கம்ப்ளீட் ஆயிருந்தா நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ண அரிசியை வந்து நம்ம வந்து அப்படியே வேக வச்சு கூட கொடுத்துக்கலாம். இப்போ வந்து என்னோட பேபிக்கு 11 month ஆகுறதுனால நல்லா அப்படியே ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்து கொடுக்க போறேன். வாஷ் பண்ணி நான் வந்து ட்ரை பண்ணிட்டு நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்படி ஒன்ஸ் நீங்க வாஷ் பண்ணலன்னா இப்போ வந்து வாஷ் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு கடாயில வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ண ரைஸ் வந்து இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். தேவையான குவான்டிட்டி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு நான் வந்து சால்ட்டை சேர்க்கல. நீங்க வேணும்னா சால்ட்டை சேர்த்துக்கோங்க. 1 year plus பேபி சார்ந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க சால்ட் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. ரைஸ் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. கொஞ்சம் வாட்டரியாக நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி மேஷ் பண்றதுக்காக. இப்போ ஒரு ஸ்பூன் இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சி லிக்விட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பாத்தீங்களா இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணாலே நல்லா மேஷ் ஆயிடுது. நம்ம இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரமாவும் குக் ஆகும். நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கொடுக்கறதுனால நல்லா சீ பண்ணி சாப்பிடுவாங்கன்றதுனால தான் நான் இந்த மாதிரி மேஷ் பண்ணி வந்து ஃபுட்டு கொடுத்தாலுமே நான் இந்த மாதிரி மேஷ் பண்ணி தான் கொடுக்குறேன். பேபிஸ்க்கு வந்து ஏதாவது வாமிட்டிங் டைஜஷன் ஏதோ ஆகாம இருக்கிற டைம்ல வந்து இந்த மாதிரி ஃபுட் கொடுத்தா நல்லா டைஜஷன் ஆகும். நம்ம கொஞ்சம் சீரகம் சேர்த்து கொடுக்கறதுனால கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. நல்லா டைஜஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நான் கஞ்சி கொடுக்கும்போது பேபிஸ்க்கு வந்து என்னோட பேபி சாப்பிடுறாங்க. நான் அதனால அவ்வளவா மேஷ் பண்ணல. இந்த மாதிரி லைட்டா வந்து மேஷ் பண்ணி கொடுத்துடுறேன். கிரைண்ட் பண்ணி வந்து நான் 7 month 8 monthல வந்து கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து எல்லாமே வந்து மேஷ் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மேஷ் பண்ணிருக்கேன். இப்போ வந்து ஒரு பிளேட்ல வந்து எடுத்துக்கலாம். வேணா சேர்த்துக்கலன்னா நீங்க வந்து ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி கூட சீரகம் பவுடர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்டியா இருக்கும். பேபியும் வந்து ரெடியா இருக்காங்க. இப்போ வந்து நான் தண்ணி கொடுத்துட்டு ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி நம்ம டம்ளர்ல தண்ணி கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து ஸ்பிட் பண்றது நல்லா கத்துக்குவாங்க. வந்து அவ்வளவா மேஷ் பண்ற நல்லா பேபி வந்து சிவ் பண்றாங்க. ஸோ அதனால வந்து நான் மேஷ் பண்ணல. ரைஸ் கஞ்சி கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து இதுல ரைஸ்ல வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு, டைஜஷனுக்கு ஈஸியா இருக்கும். பேபியோட நர்வஸ் சிஸ்டம்ஸ்க்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல் இருக்கும். ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு ரைஸ்ல வந்துட்டு. நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுக்கறதுனால டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். பேபிஸும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சீரகம் சேர்த்ததுனால டைஜஷன் வந்து நல்லா ஈஸியா ஆகும். பேபிஸ்க்கு வந்து வாமிட்டிங் அந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும்போது இந்த மாதிரி கஞ்சி கொடுங்க. நல்லா டைஜஷன் வந்து ஆகும். லஞ்சுக்கு வந்துட்டு நான் கேப்சிகம் பச்சை பட்டாணி பொட்டேட்டோ வச்சு ரைஸ் தான் செய்ய போறேன். கேப்சிகம் ரைஸ் தான் செய்ய போறேன். அதுக்காக வந்து நான் கொஞ்சமா பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வந்து கேப்சிகம் எடுத்திருக்கோம். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கோம். இது எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேப்சிகம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்துட்டு கட் பண்ணிக்கணும். பேபிஸ்க்கு கொடுக்கறதுக்கு சீட்ஸ் வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு வந்து நம்ம சின்ன சின்னஸா கட் பண்ணிக்கலாம். கேப்சிகம்ல வந்து விட்டமின் சி நிறைய இருக்கு.
அயன் கண்டென்ட்டும் இருக்குது. பேபிஸ்க்கு வந்து அயன் அப்சர்வ் பண்ணுறதுக்கு, அப்புறமா வந்து பேபியோட க்ரோத்துக்கு, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம கேப்சிகம் வந்து 7 monthsல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் வந்து பேபிக்கு வந்து 9 month கம்ப்ளீட் ஆகிட்டு 10 months ஸ்டார்ட் ஆனப்போ இருந்து நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் கேப்சிகமும். டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கேப்சிகம் எல்லாம் சேர்த்து கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு. இதை வந்து சின்னசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேப்சிகம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, பொட்டேட்டோவில் வந்துட்டு நிறைய வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது. பேபியோட வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு, வெயிட் கெயினுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பொட்டேட்டோ கொடுக்கறதுனால. ஸ்வீட் பொட்டேட்டோவும் இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸ் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து வெயிட் கெயின் நிறைய கிடைக்கும். வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணும், ப்ளஸ் வெயிட் கெயினும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கிழங்கு ஐட்டம்ஸ் வந்துட்டு வீக்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட கொடுத்துக்கலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் வந்து பெரிய சைஸ் டொமேட்டோனால ஒரு ஆஃப் சைஸ் டொமேட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். சின்னசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், அப்புறமா வந்து டொமேட்டோ, கேப்சிகம், பொட்டேட்டோ, அப்புறமா கொஞ்சமாக பச்சை பட்டாணி, கருவேப்பிலை எடுத்துருக்கோம். ஒரு 4 கொஞ்சமாக வந்து பூண்டு. பச்சை பட்டாணியில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேபியோட நியூரோ டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு, பேபியோட க்ரோத்துக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுக்கறதுனால இது இவ்வளோதான் வெஜிடபிள் நம்ம சேர்த்த போகிறோம். அப்புறமா ரைஸ், இது எல்லாமே வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து சீரகம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், பூண்டு, கருவேப்பிலை. வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா டொமேட்டோ சேர்த்துக்கலாம். டொமேட்டோ எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். உருளைக்கிழங்கு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். வெஜிடபிள்ஸ் எல்லாம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து லைட்டாக ஸ்பைசி வந்து ஸ்பைசஸ் வந்து சேர்த்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து 10 months ஸ்டார்ட் ஆனப்போ இருந்து தனியாத்தூள் சேர்த்துட்டு 1 year + பேபிஸாக இருந்தால் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட்டு சேர்த்துக்கல. இப்போ வந்து தண்ணி சேர்த்துட்டு நான் குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஒரு 4 to 5 whistles வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீமில் ரிலீஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிருக்கு. தண்ணி எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா வந்து குக் ஆகிருக்கு. இப்போ வந்து மேஷர் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா ஹாட் வாட்டர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட பேபி வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா சியூ பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அதனால வந்து நான் அவ்வளோவா மேஷ் பண்ணலை. நம்ம ஒரு 9 monthsலேருந்து இந்த மாதிரி கொடுக்கறதுனால பேபிஸ் வந்து நல்லா சியூவிங் கற்றுக்குவாங்க. இப்போ பேபி ஃபுட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். பேபியும் வந்து ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி கொடுத்துட்டு வந்து ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் லஞ்ச் வந்துட்டு ஒரு 1 to 2 வந்து கொடுத்துட்றேன். ஒரு நாள் வந்து 2:30 வந்து எப்பவுமே வந்து ஒரு 2:30 வந்து நான் ஃபுட் வந்து கொடுத்துட்றேன். பேபியோட தூக்கம் பொறுத்து தான் நான் கொடுக்கறது. எப்பவுமே கொஞ்சம் வார்மாக கொடுக்கணும். அப்போ தான் பேபிஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இருந்துச்சுன்னா நல்லா வந்து சியூ பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ வந்து பல்லு எல்லாமே வந்து கீழே 2 பல்லு, மேலே 4 பல்லு வந்திருக்கு. பேபி வந்து நல்லா அந்த பல்லில் வந்து நல்லா சியூ பண்ணி சாப்பிட்றாங்க. இருந்துச்சுன்னா பேபிக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு. நான் வந்து பெப்பர் அந்த மாதிரி எதுவுமே ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணல. கேப்சிகம் ஆட் பண்ணதுனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம பச்சை பட்டாணி, கேப்சிகம் இதெல்லாம் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து போன்ஸ் ஹெல்த், பிரெயின் டெவலப்மெண்ட்டு, அப்புறமா பச்சை பட்டாணி கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நியூரோ டெவலப்மெண்ட் நல்லா ஆகும். இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேபியோட வெயிட் கெயினுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். மறக்காமல் இந்த மாதிரி ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டின்னருக்கு வந்துட்டு நான் பம்ப்கின் ஓட்ஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்காக வந்து நான் ஒரு சின்ன சைஸ் பம்ப்கின் வந்து எடுத்திருக்கேன். நல்லா நைஸாக வந்து துருவி எடுத்துக்கலாம். சின்ன துருவல் இருந்தால் துருவி எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பம்ப்கினில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபைபர் அதிகமாக இருக்குது பம்ப்கினில். டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இம்யூனிட்டி சிஸ்டம் பூஸ்ட் பண்ணும். ஐசைட்டுக்கு, அப்புறமா பேபியோட க்ரோத்துக்கு, வெயிட் கெயினுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பம்ப்கினில் வந்துட்டு.
இந்த மாதிரி பூசணிக்காய் வந்து நல்லா துருவி எடுத்துட்டோம். நல்லா நைஸாக வந்து துருவி எடுத்திருக்கோம். கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 4 கருவேப்பிலை எடுத்திருக்கோம். அப்புறமா வந்து ஒரு 1/2 கப்பு வந்து நான் ஓட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். 2 பேருக்கான குவான்டிட்டி வேணுனால நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் சிங்கிளாக ஒருத்தருக்குன்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான் நம்ம இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்த போகிறோம். வாங்க ஓட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம துருவின பூசணிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் ஆகும். இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே வந்து தீஞ்சிடும். லைட்டாக அந்த ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து ஓட்ஸ் கூட இப்போவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் பூசணிக்காய் அதிகமாக சேர்த்ததுனால கொஞ்சமாக கம்மியான குவான்டிட்டிக்கு வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். குக் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நம்ம ஃப்ரை பண்ணதுனால சீக்கிரமாக குக் ஆகிடும் பூசணிக்காய். ஓட்ஸும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா குக் ஆகிடும். கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு, ஒரு லைட்டாக ஸ்பைசஸ்க்காக. கொஞ்சமாக வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ரெண்டுமே சேர்க்கறதுனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம இது சேர்த்தாம கூட நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்தா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா 10 மந்த்ஸ் இருக்கிறதுனால பேபிஸ் வந்து நல்லா டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நான் லைட்டாக ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ வந்து நம்ம லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் கீழே வந்துட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால அடிப்பிடிக்காம நல்லா வந்து குக் வச்சு இப்போ வந்து நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சால்ட் சேர்க்கல. 1 இயர் ப்ளஸ் பேபிஸாக இருந்தால் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. பெரியவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி. இந்த ஃபுட்டு வந்துட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பம்கின் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால டேஸ்ட் நல்லா இருக்கும். பேபிஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட பெரிய பொண்ணுக்கு வந்து நான் சால்ட் சேர்த்துக்கிட்டேன். பையனுக்கு என்னோட பேபிக்கு வந்து நான் சேர்த்துக்கல. வந்து ஃபுட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். பேபியும் வந்து ரெடியாக இருக்காங்க. நம்ம வந்து தண்ணி கொடுத்துட்டு வந்து ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேபிஸ் கொடுக்குற ஃபுட் வந்து எல்லாமே வந்து நம்ம வார்மாக தான் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். நல்லா டைஜஷனும் ஆகும். சின்ன ஃபைபர் நிறையா இருக்குது பம்கின்ல வந்துட்டு. டைஜஷன் ஈஸியாக ஆகும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பம்கின் கொடுக்கறதுனால. கண் பார்வைக்கு அப்புறமா வந்து போன்ஸ் க்ரோத்துக்கு, பேபி க்ரோத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஓட்ஸ்லவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதே மாதிரி நம்ம இது ரெண்டும் கொடுக்கறதுனால நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் பேபிஸ்க்கு. நைட் டைமில் கொடுக்கறதுனால நல்லா தூங்குவாங்க. நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் அவங்களுக்கு. நான் வந்து சால்ட் எதுவும் சேர்க்கல. அந்த டேஸ்ட்லவே வந்து பேபி வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. மறக்காம இந்த ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட பேபிஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. Bye. See you on next video, guys. Next video. Ta-ta.